நம்மள பல பேருக்கு ஃபேவரட் சூப்பர் ஹீரோனா அது ஸ்பைடர்மேனா தான் இருக்கும். மத்த சூப்பர் ஹீரோஸோட ஸ்பைடர்மேனுக்கு நிறைய லைவ் ஆக்ஷன் மூவிஸும் வந்திருக்கு. இது வரைக்கும் டோட்டலா 8 லைவ் ஆக்ஷன் மூவிஸ் ஸ்பைடர்மேன் கொடுத்திருக்காங்க. இந்த வீடியோல இந்த 8 லைவ் ஆக்ஷன் மூவிஸ்ல நீங்க படம் பார்க்கும்போது தவற விட்ட சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல முதல்ல பார்க்க போறது டோபி மோகன் நடிச்ச 3 ஸ்பைடர்மேன் மூவிஸோட கிளைமாக்ஸஸ்லயும் அவரோட மாஸ்க் அவர்கிட்ட இருக்காது. ஒன்னு அந்த மாஸ்க் கிழிஞ்சிருக்கும், இல்ல அவரே கழட்டி இருப்பாரு. ஸ்பைடர்மேன் 1ல கிரீன் காப்ளினோட நடக்கிற கிளைமாக்ஸ் ஃபைட்ல கிரீன் காப்ளின் போடுற அந்த பாம் மூலமா அவரோட மாஸ்க் கிழிஞ்சிருக்கும். பட் ஸ்பைடர்மேன் 2ல டாக்காக்கோட நடக்கிற ஃபைட்ல டாக்காக்க நம்மளால ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்குள்ள இருக்கிற ஒரு நல்ல மனுஷனை வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்காக பீட்டர் பார்க்கர் அவரோட மாஸ்க் அவரே கழட்டிட்டு அவரோட ஸ்டூடெண்டா அவர்கிட்ட போய் பேசுவாரு. அது மூலமா அவர் திருந்தி அந்த படம் முடிகிற மாதிரி இருக்கும். தேர்ட் பார்ட்ல எல்லாருக்குமே தெரியும், கிளைமேக்ஸ்ல சாண்ட்மேன் பீட்டர் பார்க்கர்ல கம்பி மேல போட்டு அடியில மாஸ்க்ஸ்ல பிஞ்சுன்னு போயிடும். இது மூலமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பீட்டர் பார்க் கிளைமேக்ஸ்ல ரொம்ப பாதிப்பு அதிகமா அடையறாரு, அவருக்கு பாதிப்பு அதிகமா இருக்குங்கிறத தான் அந்த மாஸ்க் கிழியறது மூலமா சொல்ல வர்றாங்க. செகண்ட் ஒன், எஸ், இது வரைக்கும் நம்ம லைவ் ஆக்ஷன்ல பார்த்த 3 ஸ்பைடர்மேன்லயுமே ஆண்ட்ரூ கார்ஃபீல்டோட ஸ்பைடர்மேனோட வெப் ஸ்லிங்கிங் ஸ்டைல் ரொம்ப யூனிக்கா இருக்கும். அந்த ஸ்டைல தான் ரீசெண்டா டெட்பூல் அண்ட் வொல்வரின் படத்துல டெட்பூலும் கலாச்சிருப்பாரு. அந்த ஸ்டைல் ரொம்பவே பார்க்க நல்லா இருக்கும். அது ஆண்ட்ரூ கார்ஃபீல்டே இம்ப்ரவைஸ் பண்ணதா சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டைல அவர் ஸ்லிங் பண்றது, அவர் எவ்வளவு வேகமா ஸ்லிங் பண்றாருங்கிறத காட்டுது. அது ரொம்ப யூனிக்கா ரொம்ப ஸ்டைலா இருக்கும். எனக்கு இந்த 3 ஸ்பைடர்மேன்லயுமே ஆண்ட்ரூவோட அந்த ஸ்லிங் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். தேர்ட் ஒன், டாம் ஹாலண்டோட ஸ்பைடர்மேன் மூவிஸ்ல எல்லா படத்துலயுமே டாம் ஹாலண்டுக்கு ஒரு மென்டரா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேன் ஆகும்போது அவருக்கு ரொம்பவே சின்ன வயசு, காலேஜ் படிக்கிற வயசு. சோ அந்த டைம்ல அவருக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்காது. சோ அந்த மாதிரி ஏஜ்ல அவருக்கு ஒரு மென்டார் வைக்கிறது கரெக்டா தான் இருக்கும். காமிக்ஸ்ல நிறைய இடத்துல அந்த மாதிரி நடந்திருக்கு. இதை டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் மூவிஸ்ல மட்டும் தான் ஃபாலோ பண்ணிருப்பாங்க. ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங்ல டோனி ஸ்டார்க் தான் அவருக்கு மென்டரா இருப்பாரு. ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம்ல மிஸ்டீரியோவை மென்டரா காட்டுவாங்க. ஆனா ஒரு ஃபேக் மென்டர். ஸ்டார்டிங்ல இன்ட்ரோடியூஸ் ஆகும்போது ஒரு மென்டரா தான் இன்ட்ரோடியூஸ் ஆவாரு. கடைசியில பார்த்தா ஒரு வில்லன் ஆயிடுவாரு. ஸ்பைடர்மேன் 3ல நோ வே ஹோம்ல ஆப்வியஸ்லி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான் மென்டரா காட்டியிருப்பாங்க. ஆனா இதுக்கப்புறம் வர ஸ்பைடர்மேன் மூவிஸ்ல மென்டாஸ் கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. ஸ்பைடர்மேன் 4ல அவர் தனியா தான் இருக்க போறாரு. சோ இதுக்கப்புறம் மென்டாஸ் இருக்க மாட்டாங்க. ஃபோர்த் ஒன், இது நிறைய பேர் நோட் பண்ணிருக்க மாட்டீங்க, எனக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது நோட் பண்ணும்போது. டாம் ஹாலண்டோட ஸ்பைடர்மேன் மூவிஸ்ல இருக்கிற கிளைமேக்ஸ் ஃபைட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அது எல்லாமே ஹேர்ல நடக்கிற மாதிரி இருக்கும். லைக் எப்படின்னா, ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங்ல ஏரோப்ளேன்ல ஃபைட் நடக்கும். கிளைமேக்ஸ் ஃபைட் ஏர்ல தான் நடக்கும். செகண்ட் மூவிலையும் பாத்தீங்க அப்படின்னா ட்ரோன்ல ஃபைட் நடக்கும். மிஸ்டீரியோ யூஸ் பண்ற ட்ரோன்ஸ்ல ஃபைட் நடக்கும். அதுவும் ஏர்ல தான் நடக்கும். 3லயும் சுதந்திர தேவி சிலை மேல தான் ஃபைட் நடக்கும். அதுவும் ஏர்ல தான் நடக்கும். சோ ஏர்ல ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் தரைக்கு ஃபைட் முடியும். இந்த 3 படங்கள்லயுமே ஹேர்ல தான் ஃபைட் ஸ்டார்ட் ஆகும். கிளைமேக்ஸ் ஃபைட் அது ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபிஃப்த் அண்ட் லாஸ்ட் ஒன், இப்ப நான் சொல்ற விஷயம் குறிப்பிட்ட ஒரு ஸ்பைடர்மேன் மூவிஸ் அந்த மாதிரி இல்ல. இது வரைக்கும் 8 படத்துலயும் இந்த விஷயம் இருக்கும். என்ன அப்படின்னா, கிளைமேக்ஸ் ஃபைட்ல ஸ்பைடர்மேன் செம்மையா அடி வாங்கியிருப்பாரு. அவர் உடம்புல விசிபிளா இன்ஜுரிஸ் நல்லாவே தெரியும். நிறைய அடி வாங்கியிருப்பாரு, நிறைய அடி பட்டிருப்பாரு. அது நமக்கு கிளியரா காட்டுவாங்க கிளைமேக்ஸ் ஃபைட்ல. இதுல ரொம்பவே மோசமா அடி வாங்கின படங்கள் பாத்தீங்கன்னா அப்படின்னா, ஸ்பைடர்மேன் 1ல பாம் போட்டு மூஞ்செல்லாம் கிழிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்பைடர்மேன் 3ல சாண்ட்மேன் கிட்ட செம்மையா அடி வாங்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் அமேசிங் ஸ்பைடர்மேன் 1 and 2லயும் நல்லாவே அடி வாங்கியிருப்பாரு. ஸ்பைடர்மேன் 1ல லிசார்ட் கிட்டயும் நல்லா அடி வாங்கியிருப்பாரு. ஸ்பைடர்மேன் 2ல எலக்ட்ரோ கிட்டயும் நல்லா அடி வாங்கியிருப்பாரு. இது எல்லாத்தையுமே விட டாம் ஹாலண்டோட 3 ஸ்பைடர்மேன் மூவிஸ்லயும் கண்டினியூஸா எல்லா கிளைமேக்ஸ்லயும் செம்மையா அடி வாங்கியிருப்பாரு. நல்லாவே முகத்துல ரத்தம் தெறிக்க அடிச்சிருப்பாங்க. இது எதை காட்டுது அப்படின்னா, ஸ்பைடர்மேன் ரொம்ப ஒரு கடவுள் ஆஹா ஓகோன்ற சூப்பர் ஹீரோ கிடையாது. அவரும் நம்மள மாதிரி இருக்கிற ஒரு ஹீரோ தான். அவருக்குமே அடிபட்டா ரத்தம் வரும், அவருக்குமே வலி இருக்கும்ன்றத கிளியரா காட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி காட்டுறது ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே கனெக்ட் ஆகும். நம்மள மாதிரி ஒருத்தர் அடி வாங்கிட்டு இருக்கான்னு கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த விஷயம் ரொம்பவே நல்லா இருக்கும் ஸ்பைடர்மேன் மூவிஸ்ல. இந்த 8 படங்கள்லயுமே ரொம்ப மோசமான கிளைமேக்ஸ்னா அது அமேசிங் ஸ்பைடர்மேன் 2 தான். மத்த படங்கள்ல அவர் பிசிக்கலா தான் இன்ஜூரி ஆகும். ஸ்பைடர்மேன் 2ல அவர் மனசே உடைஞ்சிரும். ரீசன் உங்க எல்லாருக்குமே தெரியும். சோ இவ்வளவுதான் இந்த வீடியோ. இதுல நான் நோட் பண்ண சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி நீங்க ஏதாவது நோட் பண்ணிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ரெகுலர் வீடியோஸ் மேற்கொண்டு பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you.